ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, தோசை பரோட்டா மாஸ்டருக்கான டே டு டே டாஸ்க் என்னென்ன ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து தோசை பரோட்டா நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கல் டியூட்டி ஜென்ரலாக வந்து பார்க்கக்கூடியவங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு சவுத் இந்தியன் குக் வந்து பார்க்குறாங்கன்னா, நீங்கள் முதல்ல முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதோட கிராம்ஸ் என்ன கிராம்ஸில் வந்து பண்ணுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம பரோட்டாவோ இல்லை வந்து சப்பாத்தியோ வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 60 கிராம்ஸில் வந்து பீடா எடுக்கிறோம். பரோட்டா வந்து 60 கிராம்ஸில் பண்ணுறோன்னா, ஸோ அந்த எக்ஸாக்ட் கிராம் கேல்குலேஷன்ஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன் பக்கத்தில் அதோட வெயிட்லாம் வந்து போட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து ஒரு தோசையா 70 to 80 கிராம்ஸ்குள்ளார வந்து வரணும். பன்னீர் தோசை, இந்த தோசை எல்லாமே. அதே போல் வந்து ஒரு கீ ரோஸ்ட்னா ஒரு 120 கிராம்ஸ்குள்ளார வரணும். ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் நம்பர்ஸும் கேல்குலேஷனும் உங்களோட ஒர்க் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். இந்த வீடியோவிலையும் நான் உங்களுக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது சைடில் வந்து காமிக்க சொல்கிறேன். ஸோ அதோட வெயிட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம கல் டியூட்டி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது. 1க்கு 2 தடவை வந்து சொல்லக்கூடிய ஆர்டர்ஸை வந்து ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர்ஸை போடணும். அடிக்கடி வந்து தப்பான ஆர்டர்ஸ் நம்ம போடும்போது நம்மளுக்கு நிறைய லாஸஸ் வரும். இங்கே ஒரு 5% வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து லாஸஸ் எதுலேருந்து நடக்கும்னா, யார் கண் பார்த்துக்கிறாங்களோ அதுலேருந்து நடக்கும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து கேஓடி இல்லாமல் எந்த ஆர்டரும் போடாதீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ராத்திரி க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும், இல்லை காலையில் இருக்கட்டும், அடிக்கடி வந்து நம்ம கல் டியூட்டி பார்க்கும்போது எல்லாரும் நம்ம கிட்ட வந்து அன்பாக நடந்துப்பாங்க. என்ன கேட்பாங்க? மாஸ்டர் ஒரு தோசை கொடுங்க மாஸ்டர், மாஸ்டர் ஒரு சப்பாத்தி கொடுங்க மாஸ்டர், ஒரு பரோட்டா கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நாளைக்கு நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு நம்ம பொருள் செஞ்சோன்னா அது விற்றாதான் காசு. நம்ம வந்து அனாவசியமாக வந்து டெய்லிக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து ஒரு பாதி வேஸ்டேஜ் ஆகுதுன்னா, ஒரு பாதி காசுனா ஒரு 15,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30,000 ரூபாய்க்கு பொருள் செய்கிறோன்னா, ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய்னா ஒரு மாசத்துல 4.5 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வெறும் வேஸ்டேஜ் மட்டுமே வரும். ஸோ நம்ம ஒரு கடை நடத்தும் போது ஒவ்வொரு வேஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கட்டோரி கப்புக்கும் பெரிய கட்டோரி கப்புல கொடுக்கறதுனால எவ்வளோ வேஸ்டேஜ் நடக்கும்னா, 100 மீல்ஸ் போட வேண்டிய இடத்துல வெறும் 60 மீல்ஸ் தான் வரும். 40 மீல்ஸ் வேஸ்ட். 40 மீல்ஸ் வேஸ்ட்னா ஒரு மீல்ஸ் வந்து 100 ரூபாய்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 4,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வேஸ்ட்டு. 4,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வேஸ்ட்னா மாதம் வந்து 1,20,000 ரூபாய் வேஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு சின்ன கட்டோரி கப்பில் நடக்கக்கூடிய வேஸ்டேஜாக இருக்கட்டும், நம்ம தோசை போடும்போது நடக்கக்கூடிய வேஸ்டேஜாக இருக்கட்டும், இது ஒவ்வொரு ரூபாயும் இந்த நிர்வாகத்துக்கும் நம்ம ஸ்டாஃபுக்கு பின்னாடி செய்யறதுக்கும் நேரத்தோட சம்பளம் கொடுக்கறதுக்கும் வெண்டர்ஸுக்கு நேரத்தோட வந்து அவங்க காசை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அதில் கவனமாக செய்யணும். நம்மளுக்கு தோணும் நம்ம ஸ்டாஃப் தானே ஒன்று தானே ஊற்றி கொடுக்கணும் அப்படின்னு. அதுவே ஆனால் பழக்கமாக ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து வேஸ்டேஜ் கண்ட்ரோலே ஆகலைன்னா ஒரு லாபமும் எந்த ஹோட்டல்லையும் சம்பாதிக்க முடியாது. ஸோ உங்களோட ரொம்ப முக்கியமான வேலை வந்து இந்த வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது. அனாவசியமாக யாரும் சொல்லாமல் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எல்லாமே வந்து எந்த ஸ்டாஃபுக்கும் எதுக்குமே வந்து ஃபுட்டு வந்து பண்ணி தரவே கூடாது. முக்கியமாக ராத்திரி க்ளோசிங் அப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம தோசை ஊற்றி தர சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க, கல் தோசை மாதிரி தான் ஊற்றி தரணும். அந்த சமயத்தில் வந்து வெரைட்டியாக தோசையோ இதுவோ பண்ணி தரக்கூடாது. இங்கே வந்து மோஸ்ட்டாக நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் வெறும் இந்த இந்தியன் தந்தூர் பார்த்துக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நார்த் இந்தியாவிலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு தனியாக சப்பாத்தி இல்லை வந்து ஃபுல்கா செய்கிறதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்கு. மற்றபடி எல்லா ஸ்டாஃபுக்கும் என்ன வந்து கேன்டீன் ஃபுட் வந்து அன்றைக்கி டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஃபுட். அந்த ஃபுட்டுமே நம்ம நல்லா தரமாக தான் தரோம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆப்ரேட் பண்ண வேண்டியதும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இந்த தோசைக்கல்லில் நடக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் இதுமாரி வந்து தேவையில்லாமல் வந்து போட்டு தரக்கூடிய ப்ரிஃபரேஜஸ் அதுவும் உங்கள் கையில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது, தோசை என்றைக்குமே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ப்ராப்பராக
வந்து இருக்கணும். தோசை கல்லை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம தோசை மாஸ்டர் நம்ம வந்து தோசையை ஊற்றணும் போகணும்னு சொல்லி எல்லாமே நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன் அங்கே வந்து க்ளீனாக இருக்கா, மேலே எக்ஸாஸ்ட் சிம்னிலாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, கேஸ்லாம் கரெக்டாக பேர்ன் ஆகுதா, அதெல்லாம் ஏதாவது க்ளீன் பண்ணி வைக்கணுமா, இது எல்லாமே நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கணும். இன்னைக்கு வந்து மீனாட்சி வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு ரெஸ்டாரண்டாகவும் நல்ல பேரோட இருக்கு. நீங்கள் இங்கே தோசை மாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணதுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எங்ககிட்ட வந்து ரொம்ப நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நம்ம வேஸ்டேஜ் பற்றி நிறைய பேசிட்டு இருந்தோம். அதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய வேஸ்டேஜ். நம்ம ஒரு அவசரத்தில் கல் டியூட்டி பார்த்துட்டே இருந்திருக்கும், நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காங்கப்பா போடுங்க எல்லாத்துக்கும் ஊத்தாப்பம் 1 2 3 4ன்னு சொல்லி போட்டு அடிக்க வச்சுட்டு போயிடும். என்ன ஆகும்னா, அங்கே ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்டாஃப் ஃபுட்டு வேஸ்டேஜ் வந்து நம்ம லைனுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லை, ஸ்டாஃப் ஃபுட்டில் தான் அதிகமாக வேஸ்டேஜ் நடக்குது. என்ன ஃபுட்டு இருக்குன்னு சொல்லி சூப்பர்வைசர் சொல்கிறாரோ அந்த ஃபுட்டு தான் தரணும். ஒன்று. ரெண்டாவது, உங்களை ஊத்தாப்பமோ இல்லை வந்து வேற ஏதாவது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம ஸ்டாஃபுக்கு வெறும் கல் தோசை மட்டும் தான் தருவோம். ஸோ அந்த கல் தோசை நீங்கள் போடுறீங்கன்னா அதை வந்து அப்படியே சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி அடிக்க வச்சோன்னா நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் தான் ஆகும். அந்த கம்பெனிக்கு நஷ்டம்னா உங்களுக்கும் நஷ்டம் தான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இவ்வளோத்தையும் போட்டு அடிக்க வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக யாருமே சாப்பிட்லன்னு ஃபுல்லாகவே வந்து வேஸ்டேஜ் ஆகிடும். இது வந்து நம்ம கடையில் நிஜமாக நடந்த ஒரு வேஸ்டேஜுக்கான ஃபோட்டோ. ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம கடைசியில் முடிச்சுட்டு கல் டியூட்டி முடிச்சுட்டாங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி வேறு யாருக்காவது 2 போகணுன்னா போட்டு ஊற்றி கொடுத்துட்டு போகிறது நம்மளோட கடமையாக இருக்கும். அதை கரெக்டாக செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. நீங்கள் இன்னும் நல்லா மேலும் மேலும் வளரணும். மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் என்ன கொடுக்குறாங்களோ, நீங்கள் எங்கள் கடைக்கு என்ன கொடுக்குறீங்களோ கடை வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா திருப்பி தரும். ஸோ யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கடை நல்லா திருப்பி தரும். ஸோ கிவர்ஸ் கெயின் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இல்லை வந்து இன்னொரு இது கூட சொல்லுவாங்க, எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாங்க, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்ல விஷயங்களும் நல்ல எண்ணங்களும் விதைப்போம், கடையை இன்னும் டெவலப் பண்ணுவோம். இன்னும் மேலும் மேலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நம்ம கடை மூலிமா இன்னும் வளரணும் அப்படின்னு என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து கடையில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் போய் சூப்பராக வந்து உங்கள் வேலையை பாருங்கள். நன்றி.